மக்களே, த 52nd டேல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் வைலன்ஸ் நடந்து அதை வந்து லயன் மாஸ்டர் எச்சரித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு விஷயம் நடந்தது. வாக் அவுட் பண்ணுறேன்ற மாதிரி 2 பேர் நாங்கள் இந்த ஷோவை விட்டு குயிட் பண்ணுறோம், வெளியே போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு பக்கம் இந்த ஷோவில் செலிப்ரிட்டிஸ் போய் விளையாடினா செலிப்ரிட்டிஸுக்கு காசு வரும், அதை வழக்கம் போல். ஆனால் வெளியே இருக்கிற ஃபேன்ஸுக்குமே காசு வரும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதில் ஒருத்தருக்கு காசு போய் சேர்ந்துருக்கு. அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இந்த வீட்டுக்குள்ளே வந்து சண்டை, ஏகப்பட்ட சண்டைகள் 2வது நாள்லேயே. என்னடா அப்படின்னு பார்த்தா, பிக் பாஸ் இந்தியோட சண்டை எடுத்துன்னு வந்து இங்கே போடுறது, பிக் பாஸ் மராத்தியில் நடக்கிற சண்டை எடுத்துன்னு வந்து இங்கே போடுறதுன்ற மாதிரி முடிக்காத சண்டைகள்லாம் இருக்கும் இல்லையா? அதை நாங்கள் மீண்டும் தொடருவோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் ஃபோட்டோவாக நீங்கள் காமிச்சா தானே எங்களுக்கு தெரியும், தெரியலனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக காட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஃபோட்டோவாக உங்களுக்கு கடைசி எண்டில் எந்தெந்த டீமு, அந்த டீமில் எத்தனை பேர் இருக்காங்கன்ற மாதிரி ஃபோட்டோவும் நான் காமிச்சிடுறேன். அந்த ஃபோட்டோ ஓகேனா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த போஸ்ட்டில் 10 டீம் இருக்கு இல்லையா, அந்த 10 டீமோட பேர், ஒவ்வொருத்தரோட பேர் ஃபோட்டோஸ்லேயும் வந்துடும். உங்களுக்கும் நான் அதை போட்டு விட்றேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகேவா? சரி, இப்போது நீங்கள் புதுசாக இருந்தீங்க சேனலுக்குனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த 1 லட்சம் அப்படின்ற இலக்கை நம்ம நெருங்கிட்டே இருக்கும் கொஞ்சம். அதுக்கு உங்களோட உதவி கம்பல்சரி தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கும் ஹைப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியும் பண்ணிடுங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கோட எபிசோடு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறைய பேச்சுவார்த்தை நடந்தது. மேக்ஸன் வெர்சஸ் ஃப்ரெண்ட்ஸு, வெளியே இருக்கிற விஷயங்கள் தான். அதில் வந்து நிறைய நீங்கள் வெளியே இருந்ததுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் இப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி நிறைய கான்வர்சேஷன் போச்சு. அதை விட்டுருவோம். அதில் ஒரு மெயினான ஒரு கான்வர்சேஷன், அவங்க பேர் வந்து யுவிகா ஆர் கசாடி, அவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நேற்று ஒரு அநியாயம் நடந்துச்சு நான் சொல்லியிருந்தேன். வன்ஷேஜ் அவரை வந்து எலிமினேட் பண்ணது ரொம்ப தவறு. அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அந்த மியூசிக்கல் சேரில் மட்டும் ஒழுங்காக பண்ணல. அதை தாண்டி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், அவர் எவிக்ட் பண்ணது தப்புன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஒரு யூடியூபர் அவர். இதை வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து நேற்று பண்ண ஜட்ஜ்மெண்ட்டே தப்பு. அந்த 5 கேப்டன் இருக்காங்க இல்லையா, அந்த 5 கேப்டனையுமே தட்டி கேட்குறாங்க, நீங்கள் பண்ணதே தப்பு. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஊர்வசி தான் வெளியே அமைச்சிருக்கணும், அவங்க தான் டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடலன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம யூடியூப்பில் என்ன சொன்னோமோ, ஊர்வசின்ற நபர் தான் டாஸ்க்கை ஒழுங்காக பண்ணல, அந்த டாஸ்க்கே மோசமாகவும் சொதப்பினது அந்த நபர். அந்த கிரைட்டீரியாவில் பார்க்கும்போது அவங்களும் டேஞ்சர் ஜோனில் இருந்தாங்க. எப்படி ஊர்வசி டேஞ்சர் ஜோனில் இல்லைன்னா பரவாயில்ல, அவங்களும் டேஞ்சர் ஜோனில் இருக்கும்போது அதில் ஊர்வசி தான் எவிக் பண்ணியிருக்கணும், வன்ஷது இருந்திருக்கணுன்றது தான் அந்த பொண்ணு வாய்ஸ் அவுட் பண்ணிச்சு. அது கேட்கும்போது நல்லா இருந்தது. இன்னொரு பக்கம் அதுக்கு ஆப்போசிட்டில் சாமட்டாக இருக்கட்டும், பிரின்ஸாக இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் யுவிகாவா அந்த கசாதியா, இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் அது நியாயமான கேள்விகள் கேட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. சூப்பர். ஓகே, அடுத்து லயன் வந்து என்ன பண்ணுறாரு, காலைல மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒன்று வைப்பாங்களே பிக் பாஸில், அதே மாதிரி இங்கே ஒன்று வைக்கிறாங்க. என்னென்னா எக்ஸசைஸ் தான். ஸோ இங்கே வந்து என்னுடைய பேலஸ் வந்து உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்குலாம் கிடையாது, நான் சொல்கிறதை செய்யுங்கன்ற மாதிரி சொல்கிறார். என்னென்னா சிம்பிளாக இப்போ நீங்கள் பரிசு சேமிக்கணும், ஃபேன்ஸுக்கெலாம் காசு வர வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். அதில் மெயினாக என்ன பண்ண போகிறீங்கன்னா, கேலரிஸ் பேர்ன் பண்ண போகிறீங்க. எப்படி கேலரிஸ் பேர்ன் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி சொல்லி ஒரு 3 கலர் வச்சிடுறாங்க. ரெட்டு, எல்லோ, க்ரீன், இந்த 3 கலர் சிக்னல் இருக்கும்ல, அந்த 3 கலர் வச்சிடுறாங்க. ஓகேவா? அந்த 3 கலரையும் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லோவா ப்ளூவா, ஓகே, இந்த 3 கலர் வச்சிடுறாங்க. அதில் வந்து டீம் லீடரை சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரி சம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 3 கலரில் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. 3 கலருக்கு 3 இடம் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, ரெட்டா, எல்லோவோ, க்ரீன், இந்த 3 கலர்லையும் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து யார் வேணாலும் எந்த டீம்லையும் போய் சேர்ந்துக்கலாம். இது ஜென்ரலாக என்ன கேலரிஸ் பேர்ன் பண்ணணும், கையில் ஒரு வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் ஒன்று கட்டிடுவாங்க, கேலரிஸ் எவ்வளோ பேர்ன் பண்ணியிருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இதில் என்ன பண்ணுவாங்க, ஒரு லைன் பேசிகிட்டே இருப்பார். டப்புன்னு வந்து ஒரு டீம் ரெட்டு அப்படின்னும் போது ரெட்டில் இருக்கிற டீம்லாம் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணும், ஓடணும், இதெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ மாற்றி 3 கலர் சொல்கிறாங்க, மாற்றி கேலரிஸை பேர்ன் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பாயிண்டில் டிக்விஜய்க்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் யாராவது டிக்விஜய், ரஜத் டலால், இவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது. என்னென்னா ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு, ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசாத, இதெல்லாம் பேசாதன்ட்டு. ஸோ இது ஆக்சுவலாக வந்து இவங்கெல்லாம் வந்து பிக் பாஸ் ஹிந்தி சீசனு, அந்த ஸ்ருதிகா சீசனில் இருந்தவங்க போல இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபைட் இங்கே வருது.
வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி வாயில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி நீங்கள் பேசுறது தப்பு கிடையாது. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது டப்புன்னு ரஜத் என்ன பண்ணிட்டார், திக்விஜய் ஒரு அடி அடிச்சிட்டார். இப்படியே ஒரு டப்புன்னு ஒரு புஷ்ஷோ அடியோ விழுந்துருக்கு. நம்ம அந்த விஷுவல்ஸை காட்டல, பட் ப்ரோமோவில் காமிச்சிருந்தாங்க அடி விழுந்தா மாதிரி தான். இங்கே அடி விழுந்த உடனே என்ன பண்ணுறாங்க, மொத்த டீம் அந்த பார்ட்டிசிபேட்ஸும் வந்து 2 பேரையும் பிரித்து விட்றாங்க. 2 பக்கம் பிரித்து விட்டு இது பண்ணுவாங்கல்ல, பிரித்து விட்டோடனே ஒரு பக்கம் திக்விஜயோட சட்டை கிட்டலாம் கிழிஞ்சு போச்சு. சண்டையில் கிழியாத சட்டை எங்கே இருக்குன்ற மாதிரி சட்டை கிழிஞ்சிருச்சு. 2 பேரையும் பிரித்து கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ரஜத் தலால் கிட்ட போகும்போது நம்ம பொண்ணு ஸ்ருதிகா இருக்காங்க இல்லையா, ஸ்ருதிகா பேசும்போது அங்கே பேசவே உள்ள ஸ்ருதிகா டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டாங்க அந்த இடத்துல. ஸ்ருதிகா ஏதோ ஒன்று சொல்ல வராங்க, அதை கேட்க ஒருத்தர் இல்லை இப்போ பேசாதன்ற மாதிரி அவர் ஏதோ சொல்ல வந்திருக்காரு. அங்கே ஒரு மாதிரி நடந்துட்டு இப்படி ஒரு சம்பவங்கள் மாற்றி மாற்றி நடக்குது. ஓகேவா, இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் இந்தியோட சண்டை போயிட்டு இருக்கா, திக்விஜய் இவங்க 2 பேரும். இன்னொரு பக்கம் நிக்கி, ஜான்வி அண்ட் அர்பாஸ் இவங்கள அப்புறம் ஆர்யா, இவங்கெல்லாம் யாருன்னா பிக் பாஸ் மராத்தின்னு ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, இந்த சீசனுக்கு முன்னாடி சீசன், அந்த சீசனில் இந்த 4 பேரும் ஒரே பார்ட்டிசிபேட்ஸாக இருந்தாங்க. அதில் ஆர்யா கூட போயிட்டு யாரு நிக்கி போயிட்டு ஃபைட் போகிறாங்க. நிக்கியும் ஜான்வி இது 2மே அந்த சீசன்லேயுமே 2 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு, அர்பாஸ், ஜான்வி மற்றும் நிக்கி 3 பேரும் ஒன்றா இருந்துக்கிட்டு அந்த சீசனில் பல வேலைகள் பண்ணாங்க. இப்போ அதே கூட்டணி இங்கே வந்து ஆர்யா கிட்ட திரும்ப, அதில் ஆர்யா வந்து இவங்க பேசுறதுக்கு ஆர்யா அப்படியே பதில் வேற மாதிரி ஆக்சன்ஸ்லேயே பதில் கொடுக்குறது, திரும்ப திரும்ப பேசுகிறேன் நீங்கன்ற மாதிரி வச்சு செய்கிறாங்க. ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்க, ஆர்யா கடுப்பாயிட்டு வேர்ட்ஸ் விட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்க வேர்ட்ஸ் விட்டு வேற மாதிரி ஆகுதுங்க. இதில் என்னன்னா அந்த அர்பாஸ் தான் பிரச்சனையா. அர்பாஸ் வந்து ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டானோ ஏதோ ஒரு இது பண்ணிட்டாங்க போல. ஏன்னா நிக்கியும் அர்பாஸும் லவ்வர்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட். அதனால இங்கே பண்ணிட்டாங்க, அர்பாஸ் போய் பேசுறது இவங்களுக்கு பொசசிவ் ஆகுது, அங்கே ரியாக்ஷன் நடக்குது. அது ஒரு பக்கம் நடந்துட்டு ஒரு பாயிண்ட்ல அர்பாஸை கூப்பிட்டு போய் தனியாக உட்காந்து பேசி நிக்கி ஒரே கதறல் சத்தம், ஒரே அழுகை சத்தம். ஏமா நீங்கள் மராத்திலேயே அதான் பண்ணீங்க, திரும்ப இங்கே தான் எதாவது பண்ணிருக்கலாமா, வேற வழியே இல்லையாமா அப்படிங்கிற மாதிரி தான் ஆச்சு. அதில் ஆர்யா பாட்னு கம்முன்னு இருந்தது போய் இவங்க தேவையில்லாமல் நோண்டி தேவையில்லாமல் சண்டை போட்டு தேவையில்லாமல் ஒரு விஷயமா கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எதுக்குது அப்படின்றது தான் நமக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஓகே, இது இங்கே நடக்குதா, உடனே லைன் மாஸ்டர் வராரு. வந்த உடனே ஏன் பேலஸில் என்னோட இதில் இங்கே வயலன்ஸ் இஸ் நாட் அக்செப்டட், வயலன்ஸுக்குலாம் இங்கே கிடையவே கிடையாது, இது ஒத்துக்க முடியாது, பிளான் பண்ணி பிளாட் பண்ணி ப்ளே பண்ணணும், ட்ரிபிள் P அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, அடுத்து நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லும்போது ரெட் டீம் ஸ்ருதிகா டீம் 710 கேலரிஸ். ஸ்ருதிகா டீம் இல்லை, ஸ்ருதிகா இருந்த டீம் தான் அதிகமான கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க, 710. அடுத்து எல்லோ டீம் வந்து 640 கேலரிஸ், கிரீன் டீம் வந்து 610 கேலரிஸ். ஓகேவா, இதில் ஒவ்வொரு கேலரிஸ்க்கு ஏற்ற மாதிரி பணம். ஸோ 71,100 ரூபாய் ஸ்ருதிகா அந்த ஒரு 3 டீம் 4 டீம் இருந்த டீம், 64,000 ரூபாய் எல்லோ டீம், 61,000 ரூபாய் கிரீன் டீம். இந்த 3 இது மொத்தத்தையும் சேர்த்தா 1,96,000 ரூபாய் அமௌண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இது நடக்குது. நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, திக்விஜய் பேசுறாரு யாருக்கிட்ட, லைன் மாஸ்டர் கிட்ட. என்ன சொல்ல வர்றாருன்னா, அடி வாங்கினவர் யாரு, திக்விஜய், அடிச்சவர் ரஜத் தலால் பிசிக்கல் வயலன்ஸ்ல. உடனே திக்விஜய் பேசும்போது என்ன பண்றாரு, கரண் இருக்கார் இல்லையா, கரண் அவரு, நான் இந்த ஷோ விட்டு குயிட் பண்ணிட்டு போறேன், எனக்கு இந்த மாதிரி இந்த ஷிட்டுக்காகலாம் நான் சைன் பண்ணல, இதுக்கெல்லாம் நான் இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்ற மாதிரி அவர் வாக் அவுட் பண்றாரு. உடனே திக்விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க கான்ட்ராக்ட்லயே வயலன்ஸ்லாம் ஆகக்கூடாது நீங்க போட்டிருக்கீங்க, ஆனா இங்க வயலன்ஸ் நடந்திருக்கு, இதை என் ஃபேமிலி மெம்பர்ஸும் என் அம்மா எல்லாம் பார்த்தா எனக்கு எப்படி இருக்கும், நான் இந்த ஷோவை விட்டு வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி இவர் மைக்கெல்லாம் கைட்டி வச்சுட்டு இவர் ஒரு பக்கம் பேசுறாரு. திக்விஜய் அடி வாங்கின ஒரு இது தான், நியாயம் இருக்குதான், கரெக்டு தான், மாற்று கருத்துல. உடனே இதை பேசினோடனே ரஜத் என்ன சொல்றாரு, இவன் சிம்பத்தி ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனா மம்மி கிம்மின்னு டைலாக் எடுத்துன்னு வந்துடுவான், எதுக்கு பண்ணுறாருன்ற மாதிரி இங்கே ஒரு விஷயத்து நடக்குது, மாற்றி வாக்குவாதம். லைனு நாளைக்கு சந்திக்கிறேன்ற மாதிரி அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். இதுக்கு ஒரு அடுத்த வாட்டிலாம் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா சிவியர் கான்சிக்வன்சஸ் இருக்கும், தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு லைனு. இவருங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை வச்சு ஒரு அடுத்த கட்ட நகருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே அனுப்பிச்சிடுவோம், இதுதான் பிளான்ன்ற மாதிரி திக்விஜய். ஸோ ஆக்சுவலாக அடித்த உடனே தூக்கியிருக்கணும், லைன் என்ன பண்ணியிருக்கணும், அடிச்ச உடனே ரஜத்தை வெளியே தூக்கி போட்டுருக்கணும். ஏன்னா கான்ட்ராக்ட் படி பிசிக்கல் வயலன்ஸ் இஸ் நாட் அக்செப்டபிள்னா கான்ட்ராக்ட் பிரீச் ஆயிடுச்சு. பிரீச் ஆனதுக்கப்புறம் அந்த பிளேயரை வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடாது, அதை இது பண்ணிருக்கணும். அந்த இடத்துல அதில் எனக்கு திக்விஜய் பேசுறது எனக்கு நியாயமாக தான் படுது. ஏன்னா இப்போ அடி வாங்கினது அவர் தான்ப்பா, வீட்டில் ஃபேமிலி பார்த்தா எப்படி யோசிப்பாங்கன்றது நியாயம் தானே. நீ அடிக்காமல் இருந்திருக்கணும், நீ எதா இருந்தாலும் சண்டை வாயில போட்டுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அடிச்சதுக்கப்புறம் அடிச்சுட்ட அதை அவன் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுறேன்னா அது தப்பு கிடையாது, கரெக்ட் தானே மக்களே. நீ அடிச்சிட்ட அதை நான் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கிறேனே, தப்பு இல்லையே, அடி வாங்கினவன் நான் தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா எல்லாம் மாற்றி போகிறீங்கன்னு பார்த்தா யாருமே குயிட் பண்ணல, கரனும் குயிட் பண்ணல,
திக்விஜயும் குயிட் பண்ணல, அங்கே ஒரு ட்ராமா மாதிரி தான் போய் முடிஞ்சிச்சு. என்னத்த சொல்கிறது போங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது ஒரு பக்கம் நடக்குது. நேற்று பிரின்ஸுன்ற நபர் தான் அந்த டாஸ்க்கை ரொம்ப கம்மியான டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தார். அதில் யாருடைய ஃபேன்ஸ் அவர் அந்த இவர் பிரின்ஸுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அந்த ஃபேன்ஸில் ஒருத்தரை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவருக்கு ஒரு பரிசு தொகை போய் சேர்ந்துருக்கு. ஸோ இதில் எப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, நான் ஒரு கேமை ஜெயிச்சிடுறேன். அந்த கேமை எனக்கு ஒரு 10 பேர் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா அந்த 10 பேர்லேருந்து ரேண்டமாக அந்த டீம் செலக்ட் பண்ணி ஒருத்தருக்கு பரிசு கொடுப்பாங்களாம். இதுவான். ஸோ கேம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவரும் ஜெயிக்கணும், நீங்களும் ஜெயிப்பீங்க. இதுதான் இந்த கேமோட ரூல்ஸ் அப்படின்றது தான் தற்போதைய தகவல். சரி, இப்போது யார் யார் எந்தெந்த டீமில் இருக்காங்கன்றத உங்களுக்கு வரிசையாக டீம் கேப்டனோட பேர் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன். எதுக்கு இப்போ லைட் ஆஃப் பண்ணணும்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியுன்றதுக்காக. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டீம் சொல்லிடுவோமா மக்களே? ஐயோ, ஃபஸ்ட்டு டீம் கரண்ட் டீம் வரும். ஸோ இது இயர் இஸ் தட் கரண். ஓகே, இவர் தான் கரண். ஓகே, இவர் டீம் கரணா? ஐயோ, அடுத்து கரனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராட்செட் அவருடைய டீம் மெம்பர். அடுத்து சாகத் ஃபீமேல். அடுத்து சப்னா. அடுத்து மேக்ஸ்டன். இந்த 5 பேர் ஒரு டீம். இவங்க 5 பேருமே கரண்ட் டீம். ஓகேவா? அடுத்து நிக்கி டீம் பார்த்துருங்க. நிக்கி இவங்க ஒரு டீமோட லீடர் நிக்கி. ஓகே, அடுத்து நிக்கி டீமில் தான் திக்விஜய் ராத்தே, இவர் தான் அடி வாங்கின நபர். ஓகே, திக்விஜய். அடுத்து அர்பாஸ் பட்டேல், இவங்கெல்லாம் பிக் பாஸ் மராத்தியோட கூட்டணி. அடுத்து நேகல், இது ஜான்வி. அடுத்து ஃபியாஸ். இந்த 5 பேர் ஒரு டீம், நிக்கி டீம். அடுத்து மோனலிசா டீம், ஷி இஸ் மோனலிசா. அண்ட் தென் டிம்பிள், நீலம், இது தேஜஸ்வினி அண்ட் விக்ராந்த். இவங்க 5 பேர் ஒரு டீம். ஓகே, அண்ட் தென் ஊர்வசி, இந்த நபர் தாங்க முதல்ல எலிமினேட் பண்ணியிருக்கணும். ஷீ இஸ் த ஒன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதான். அடுத்து என்னது வன்ஷித் சிங், இவர் தான் நேற்று எவிக்டான நபர். எப்படி? இவர் தான் நேற்று எவிக்டான நபர். அடுத்து பேர் என்ன? சுமைரா அண்ட் தென் சித்தார்த். இவங்க 4 பேர் யாரோட டீம்? ஊர்வசியோட டீம். அடுத்து கிருஷ்ணா, நட்டாலியா, சாமி, பவ்யா அண்ட் திவ்யா. இந்த 5 பேர் கிருஷ்ணாவோட டீம். அடுத்து பிரின்ஸ், இந்த பிரின்ஸ். ஓகே, அடுத்து பிரின்ஸ் சைமன் தோமர், மனிஷா ராணி, அர்ஷி அண்டு அமித். இவங்க 5 பேர். இவங்கெல்லாம் ஒரு டீம். பிரின்ஸ் தான் கேப்டன். ரஜத், இவர் தான் அடித்த நபர், ரஜத் பட்டேல். துஷ்யந்த், பேபிகா, அப்புறம் ராட்சித், ஸ்ருத்திகா. இவங்க ஸ்ருத்திகாவோட டீம். ஃபைசல் டீம் கேப்டன். நேகல், அப்புறம் கசாண்டி, கட்டேரியா, அர்ச்சனா. இவங்க ஒரு டீம். அடுத்து ரிதி டீம் கேப்டனு. கக்கா, ஐயோ, யுவிகா, ஷைனி, ரிதிமா. இவங்க 5 பேர் ஒரு டீம். அடுத்து ஃபைனல் டீம் ஷிவி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷய், சௌரவ், டைனோ ஜேம்ஸ் அண்ட் தென் ஆர்யா. இவங்கெல்லாம் ஒரு டீம். இதுதான் மக்களே அந்த 5 டீமாக பிரிக்கப்பட்ட நபர்கள். இந்த நபர்களோட ஃபோட்டோ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக தெரியல அப்படின்னீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த 5 ஒவ்வொரு டீமோட ஃபோட்டோஸ் வரிசையாக நேமோட ஃபோட்டோஸு, அதுக்கு மேலே நேமோட ஆர்டர் வரிசையாக போடுறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு நான் போஸ்ட்டில் போட்டுருவேன். அந்த உதவியை பண்ணிடுங்க. பாய் கைஸ்.